ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம 50 days சேலஞ்ச் பார்த்துட்ருக்கோம். ஸோ இருக்கிற ஒரு டே 5 வரைக்கும் நம்ம போயிருக்கோம். இன்றைக்கி டே 6ஓட கிளாஸஸ் வந்து நமக்கு ரெக்கார்டடாக அப்லோட் ஆகும். ஸோ இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு லைவ் வரப்போகிறோம். ஒரு நாள் இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெக்கார்டட் கிளாஸோட டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அந்த லைவில் ஸோ நம்மளோட இவ்வளோ நாள் படித்த இந்த எக்கனாமிக்ஸ் டாப்பிக்லேருந்து ஒரு 100லேருந்து 150 கொஸ்டின் ஸ்கூல் புக்கு 6 to 12 ஒரே நாளில் டிஸ்கஸ் பண்ணி இந்த சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் ரெக்கார்டட் கிளாஸ் நம்ம தொடர்ச்சியாக போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ அது 5 மணி ஆர் 8 மணி. ஸோ இந்த 2 டைமில் ஏதாவது ஒரு டைம் நமக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருங்க. கடைசியாக ஒரு நாள் நம்ம லைவில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டே 6 இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாப்பிக்கு. ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டேக்ஸ் சிஸ்டம் அல்லது ஜிஎஸ்டி அல்லது வரிமுறை இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்தியாவோட வரி முறைகள் எப்படி இருந்துச்சு, இந்தியாவில் என்னென்ன மாதிரி சிஸ்டம்ஸ் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அபவுட் த டேக்ஸ் சிஸ்டம் இன் இந்தியா, இந்தியாவில் வரிமுறை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிற வேர்டு டாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. அதாவது வரிங்கிறது வரி விதிப்பு அப்படிங்கிற சொல்லேருந்து எடுத்துருக்குறோம். அப்போ வரி விதிப்புனா என்னென்னா எஸ்டிமேட், ஒரு மதிப்பீடுன்னு அர்த்தம்ப்பா. வரி விதிப்புனா என்ன மீனிங்? எஸ்டிமேட், ஒரு மதிப்பீடு அப்படின்னு அர்த்தம். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது அரசுக்கு ஒரு சிட்டிசன் செலுத்த வேண்டிய கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அரசுக்கு ஒரு குடிமக்கள் செலுத்த வேண்டிய கட்டாயம் பணம் தான் நம்ம வரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கவர்மெண்ட்டு ஒரு வரியை நம்பித்தான் அரசாங்கம் செயல்படுது. அது மூலிமா தான் சோசியல் சர்வீஸாக இருக்கட்டும், சோசியல் வெல்ஃபேர் சர்வீஸாக இருக்கட்டும், மக்கள் நல சார்ந்த திட்டங்களாக இருக்கட்டும், ஒரு ரோடு போடுறது, ஒரு பிரிட்ஜு கட்டுறது, ஒரு நல்ல குடிநீர் கொடுக்குறது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பே பண்ணக்கூடிய இந்த டேக்ஸ் சிஸ்டத்துலேருந்து தான் அரசாங்கம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் அரசுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கம்பல்சரி பேமெண்ட் தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேமெண்ட்டை பண்ணிவிட்டு எனக்கு அரசு இது கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. என்னோட வரியில் தானே நீங்கள் இந்த ரோடு போட்டிருக்கீங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ரோட்டோட ஒரு செங்கல் மட்டும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்களா, உங்கள் வரிக்கு ஒரு செங்கல் தான் அப்படின்னு நம்ம பேசவே முடியாது. இல்லை நான் டேக்ஸ் கட்டியிருக்கேன், அரசு எனக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரு தொகை அப்படின்னு டேக்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் இந்த டேக்ஸ் சிஸ்டம் இப்போ தான் இருந்துச்சா அப்படின்லாம் கிடையாது. காலங்காலமாகவே நமக்கு இந்தியாவோட டேக்ஸ் சிஸ்டம் இருந்திருக்கு. ஈவன் நீங்கள் மனுஸ்மிருதி, அர்த்த சாஸ்திரம் போன்ற நூல்கள் இந்தியாவோட வரிமுறைகளை பற்றி பேசியிருக்கு. நம்ம சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கிறோம், தென்னிந்திய வரலாறு படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் சோழர்களோட வரிமுறைகள்லாம் எப்படி இருந்துச்சு, எப்படி அவங்க டேக்ஸை கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம படிக்க ஆரம்பித்தோம். தென் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் தென் ஒவ்வொரு அரசாங்கம் எப்படி வரியை விதித்தாங்க. நீங்கள் குப்தர்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ வரி இருக்குது. காவல் வரி இருக்குது, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய நகைக்கு வரி இருக்குது, பாதுகாப்பு வரி இருக்குது, உழவுக்கு வரி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருக்கும் வரி, இப்போ அரசருக்கு நீங்கள் வரியாக கொடுக்கலாம், பழங்களாக கொடுக்கலாம், அரிசி, இந்த மாதிரி தேவையான ஃபுட் கிராண்ட்ஸாக நீங்கள் அரசருக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்த அரசாட்சி காலகட்டங்களில் அது ஒரு இன்டைரக்டாக ஒரு டேக்ஸ் சிஸ்டம் தானே. அப்போ இந்தியாவில் இந்த டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ வந்தது கிடையாது. இது காலங்காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வரிமுறைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் நல்லா கவனிச்சா, ஸோ டைரக்ட் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்டைரக்ட் டேக்ஸ்னு ஒன்று இருக்கும். நேரடி வரி அப்படின்னு சொல்கிறோம், இன்னொன்று மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன? யார் மேலே அந்த டேக்ஸோட அழுத்தம் இருக்கோ அவங்க தான் அதை பே பண்ணியே ஆகணும். இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் என்னென்னா, இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன், நான் ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அந்த சேலுக்கான ஒரு டேக்ஸ் இருக்கும். அதை கஸ்டமர்கிட்ட நான் வாங்கி நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலாம். அப்போ என் மேலே விதித்த டேக்ஸை நான் தான் அந்த ப்ராடக்டை சேல் பண்ணுறேன். அப்போ அந்த டேக்ஸ் சிஸ்டம் எனக்கு தான் வரணும். அப்போ என் மேலே விதித்த டேக்ஸு யாருக்கு போகுது? கஸ்டமர்கிட்ட நான் கொண்டு போய் சேர்த்துறேன். அது இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்தியாவில் வருமான டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்படி தான் இருந்திருக்கு. குறிப்பாக இந்தியாவில் நம்ம பார்க்கக்கூடிய டேக்ஸில் முக்கியமான இன்கம் டேக்ஸ், இது ஒரு நேரடி வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைரக்ட் டேக்ஸ் மெத்தடு இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் அதை அறிமுகப்படுத்துகிறார். ஏன்னா 1857 நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிப்பாய் கழகம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் ஏற்படுது. சிப்பாய் கழகம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் ஏற்படுது 1857. இந்த சிப்பாய் கழகத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அதிக செலவாகுது. ஸோ அப்போ இந்த செலவு எப்படி ஈடுகட்டுறதுன்னு முடிவு பண்ணி இந்தியாவில் இந்த இன்கம் டேக்ஸ்
வருமான வரி அப்படிங்கிற முறையை வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. கிளியரா? அப்போ 1857 ஏற்பட்ட செலவினங்களை சரி செய்ய 1860 சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற நபர் இந்தியாவில் வருமான வரி அப்படிங்கிற முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு டேக்ஸ் சிஸ்டம் தான் நமக்கு இந்த மாதிரி சலுகைகளை கொடுக்குது. ஒரு டேக்ஸ் தான் ஒரு ரோடுக்கு ஹெல்ப் பண்ணுது, தண்ணி கொண்டு வரது ஹெல்ப் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி, அரசு கொடுக்கக்கூடிய இலவச மருத்துவமனைகள், மருத்துவ சேவைகள், அரசு பள்ளிக்கூடங்கள், பள்ளி கல்வி முறைகள், இது எல்லாமே நீங்கள் கட்டக்கூடிய அந்த டேக்ஸ் சிஸ்டத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். பட் டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத தாண்டி அந்த டேக்ஸை எப்படி அப்படிங்கிறதுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. அந்த கோட்பாடுகள் சொன்னவர் யாருன்னா ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற நபர். ஸோ ஆடம் ஸ்மித் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பொருளாதாரத்தின் தந்தைன்னு அவர் சொல்லுவாங்க ஆடம் ஸ்மித், அல்லது முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தைன்னு அவர் சொல்கிறோம் ஆடம் ஸ்மித். ஏன்னா இவர் ஃபோக்கஸ் பண்ணது கேபிட்டலிசம் அப்படிங்கிற அந்த முறையை தான் தன்னோட புத்தகத்திலே குறிப்பாக எழுதுகிறார். ஏன் இவர் ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா 1776 1776 த வெல்த் ஆஃப் நேஷன், நாடுகளின் செல்வங்கள் அப்படின்னு புத்தகம் எழுதுகிறார். இந்த புத்தகத்தில் ஒரு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸை பற்றி சொல்கிறார். எக்கனாமிக்ஸ் இன்ஜினியரிங் அல்லது பொறியியல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எழுதுகிறார். அப்போ முதல் முறையாக பொருளாதாரத்துக்கு ஒரு புத்தகமாக கோர்வையாக சேர்த்து பொருளாதார முறை எல்லாரும் படிக்கிற மாதிரி கொண்டு வராருல. ஸோ அதனால இவர் ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் எக்கனாமிக்ஸ் அல்லது ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டேக்ஸ் போடும்போது நீ ஒரு ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. நீ பாட்டு ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிக்கிறான், அவன்ட்டு 60% டேக்ஸ் வாங்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு புனித விதிகள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அல்லது கோட்பாடுகள் அப்படின்னு இருக்குது. த கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்னு சொல்கிறோம். அப்போ என்ன இருக்குது? சமத்துவ விதி, ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒருத்தன் சம்பாதிக்கிறதுக்கு சமமாக தான் டேக்ஸ் போடணுமே வெளியே. இப்போ நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே போனால் இவ்வளோ டேக்ஸ் சிஸ்டம், கம்மியாக சம்பாதிக்கணும் கம்மியாக டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இருக்கணும்னு சொல்கிறார். அடுத்து செர்டனிட்டி, உறுதிப்பாடு அப்படின்னு அர்த்தம் தமிழில். அவனால் கட்ட முடியும் உறுதியாக, அப்பா இவ்வளோ தான் விதிச்சிருக்காங்கப்பா என்னையெல்லாம் கட்டிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவனுக்கு கொடுக்கணும். அடுத்து கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், வசதி விதிமுறை அப்படின்னு சொல்கிறோம். அவன் எப்போ கட்டணும், எப்படி கட்டணும், என்ன மாதிரி கட்டணும், அவனுக்கு இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஏப்ரல் மந்த்து இயர் எண்டில் இருக்கிறோம், மார்ச் இயர் எண்டில் இருக்கிறோம், இப்போ திடீர்னு டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னாடியே சொல்லி தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகிருப்போம். இப்போ வந்து நீ ஏப்ரல் வேணாம் ஜான்லேயே கட்டுனா நம்ம என்ன யோசிப்போம், என்னடா அவங்க கவர்மெண்ட் அவங்களோட இதை வந்து நம்ம மேலே திணிக்கிறாங்க அப்படின்னு யோசிப்போம். அப்போ என்னென்னா நீங்கள் அதை கட்டக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது எக்கானமி, கெனான் ஆஃப் எக்கனாமி, சிக்கன விதி. இந்த முறைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வரி வசூலிக்கிறதுக்கு ஆட்களை வேலைக்கு போகிறீங்க, அவங்களுக்கான சம்பளம் வரியை விட அதிகமாக இருக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ நான் ஒரு ஆளை வச்சு நான் டேக்ஸ் எல்லாம் வசூல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நமக்கு எல்லாமே சிஸ்டம், நெட்வொர்க் எல்லாமே வந்துருச்சு. பட் ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்குமா? ஒவ்வொருத்தரும் வீடு வீடாக போய் நமக்கு முன்னாடியே தெரியும். கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, வீடு வீடாக பஞ்சாயத்துலேருந்து வந்து வீட்டு வரி கட்டுங்க, நிலவரி கட்டுங்க அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா முன்னாடி ஆட்கள் இருந்தாங்க. ஸோ ஆட்கள் வந்து வரியை வசூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அப்படி ஆட்களை போட்டு நான் வரியை வசூல் பண்ணும்போது நான் வரி வசூல் பண்ணக்கூடிய அந்த தொகையை விட ஆட்களோட சம்பளம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப கம்மியான செலவில் தான் இந்த வரி வசூலித்தலில் நான் ஆட்களை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது இந்த புனித வரி விதிப்பு கோட்பாடுகளில் ஒரு இம்பார்ட்டன்ட் கெனான்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னவர் ஆடம் ஸ்மித் அப்படிங்கிற நபர். சரி, இப்போ வரி விதிப்பு முறைகள் எப்படி, என்ன மாதிரி முறைகளை உலக அளவில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், விகிதாச்சார வரி விதி. ஒருத்தர் 10,000 சம்பளம் வாங்குகிறான், ஒருத்தர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுங்களேன். 2 பேருக்குமே 10% 10%. இதுதான். அப்போ என்னன்னா சமமான வரிமுறைகள், சமமான பர்சன்டேஜஸ் அப்படின்னு நான் வச்சுருப்பேன். இல்லை ப்ராக்ரெசிவ், ஒருத்தர் 10,000 சம்பளம் வாங்குகிறான் அவனுக்கு 10%, ஒருத்தர் 1 லட்சம் சம்பளம் வாங்குகிறான் அவனுக்கு 20% நான் டேக்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஒருத்தர் வருமானம் அதிகமாக ஸோ அதை டேக்ஸ் சிஸ்டத்தில் நான் என்ன பண்ணுறேன், சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது ரெக்ரெசிவ், ஒருத்தருக்கு 20% இங்கே 10% இங்கே. அப்போ அமௌண்ட் அதிகரிக்க பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் சிஸ்டம் குறையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் சிஸ்டம் நமக்கு குறையணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அமௌண்ட்டு அதிகரிக்க. ஸோ இதுதான் ஒரு வரி விதிப்புக்கு இருக்கக்கூடிய முறைகள் உலக அளவில். இதில் இந்தியா
என்ன முறைகளில் இருக்குன்னு கீழே சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம அந்த வரியில் தெளிவாக இருக்கமா அப்படின்னு நமக்கு தெரியும். தென் இதை தாண்டி இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே போகிறோம். ஏன்னா நம்ம கிளாஸே அதான், கரெக்டாக ஜிஎஸ்டிக்குள்ளே போகிறோம். இப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட முக்கியமான வார்த்தைகளில் ஜிஎஸ்டியும் ஒன்று நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஜிஎஸ்டி பற்றி தெரியாத ஆட்களே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம நிறையா இடத்துல படிக்கிறோம். அப்போ அந்த ஜிஎஸ்டி முறைகள் அப்படிங்கிறது ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு ஜிஎஸ்டி முறைகள் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ஜிஎஸ்டி அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவில் டேக்ஸ் சிஸ்டத்தில் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, எதுவுமே இப்போ கொண்டு வர முடியாது. அப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 2017 ஜூலை 1 தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போ இந்தியா தான் முதல் நாடா சார் அப்படின்னா கிடையாது. ஸோ ஃப்ரான்ஸ் தான் உலகத்தில் முதலாக இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற இந்த வரியை அறிமுகப்படுத்திய நாடு. ஏறக்குறை 1953 54 காலகட்டங்களில் இது நடக்குது. தென் ஃப்ரான்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் இந்தியா ஃபாலோ பண்ணிச்சா அப்படின்னா கிடையாது. இந்தியா டெசிக்னேஷன் பேஸ்டு ஜிஎஸ்டி சிஸ்டம், அதாவது டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன முறைனா கடைசியாக ஒருத்தர் நுகர்வாரில் அவர் தான் ஜிஎஸ்டியை பே பண்ண போகிறார். பட் ஃப்ரான்ஸ் இது ஃபாலோ பண்ணுறதுனா பெரிய அளவில் கிடையாது. அப்போ நம்ம பின்பற்றக்கூடியது ஸோ கனடாவோட மாடல். இதுதான் எக்ஸாமோட கொஸ்டின். அப்போ ஜிஎஸ்டி இந்தியாவோட முறைகள் எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் கனடியன் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். கனடாவிலேருந்து நம்ம ஜிஎஸ்டி எடுத்துருக்கோம். ஏறக்குறை 1990s காலகட்டத்தில் 1990களில் இவங்க வந்து ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கனடியன் கவர்மெண்ட்ஸு. ஸோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இந்தியாவோட ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட வரலாறுகள், அப்போ நம்மளோட டேக்ஸ் ரீஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் நிறையா நமக்கு இருந்திருக்கு டேக்ஸ். ஏன்னா இந்தியாவில் எல்லாமே சில கமிட்டிஸ் மூலியமாக தான் இந்தியாவில் நடக்குது. குறிப்பாக நீங்கள் ஜிஎஸ்டி அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1986 ஸோ ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிதி அமைச்சராக இருந்த விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங்னு சொல்கிறோம். விபி சிங் இவர் தலைமையில் ஒரு டேக்ஸ் ரீஃபார்ம் கமிட்டியை அமைக்கிறாரு ராஜீவ்காந்தி. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு. என்னென்னா மாடிஃபைடு வேட்னு சொல்கிறாரு. மாற்றி அமைக்கப்பட்ட மதிப்பு கூட்டு வரி அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வெளியில் சொல்கிறார். தென் இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்குது. தென் 1991 பிறகு 1991 பிறகு காங்கிரஸ் அரசாங்கம் தான் திரும்ப அரசு அமைக்கிறாங்க. ஸோ நரசிம்மராவ் இந்தியாவோட பிரதமராக பதவியேற்கிறார். நரசிம்மராவ் இந்தியாவோட பிரதமராக பதவியேற்கிறார். இவரோட அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங், இந்தியாவோட மிக முக்கியமான பொருளாதார அறிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் மன்மோகன் சிங் பின்னாளில் இந்திய பிரதமராக 10 ஆண்டுகள் பணியில் இருக்கிறார். இந்த மன்மோகன் சிங் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த டேக்ஸ் ரீஃபார்ம் பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த வேட்டெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. பட் நம்ம பயன்படுத்தலை. ஏன்னா வேட் 2013 அப்புறம் தான் இந்தியாவில் வந்துச்சு. குறிப்பாக ஹரியானாவுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் 2005 2015 நம்ம கொண்டு வந்தோம். வேட்டு 2017 தமிழ்நாடு, கோவா போன்ற மாநிலங்கள் அறிமுகப்படுத்தினாங்க. பட் இப்போ அது தனியாக பார்ப்போம் டேக்ஸ் சிஸ்டம். அப்போ வேட்டை பற்றி பேசுகிறாங்க, சர்வீஸ் டேக்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, பட்ஜெட்டில் சேவை வரியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க, இது எல்லாமே நடக்குது. அப்போ விபி சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழுவாக இருக்கட்டும், டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழுவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த டேக்ஸ் சிஸ்டத்தில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேச ஆரம்பித்தாங்க. தென் இதற்கு பிறகு பிஜேபி தலைமையில் பிஜேபியோட ஆட்சி வந்து வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் அமைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ 1999 காலகட்டங்களில் இந்தியாவோட பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது அவர் ஒரு நிதி ஆலோசனை குழு அப்படின்னு எக்கனாமிக்கல் அட்வைசரி கமிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றார். பொருளாதார ஆலோசனை குழு அப்படின்னு ஒன்று அமைக்கிறார். யார்? வாஜ்பாய் அவர்கள். பொருளாதார ஆலோசனை குழு அப்படின்னு ஒன்று அமைக்கிறார். ஸோ இதில் ஆர்பிஐயோட கவர்னர்களாக இந்த ஐஜி பட்டேலா இருக்கட்டும், பீமல் ஜலானா இருக்கட்டும், சி ரங்கராஜனாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் அமைக்கிறார். இவங்க தான் ஒரு அட்வைசரி பேனல் மாதிரி யாருக்கு இருக்கிறா? அப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய வாஜ்பாய் அவர்களுக்கு இருக்கிறாங்க.
இவங்களோட ஐடியா தான் இந்தியாவில் ஒன் டேக்ஸ் கொண்டு வரலாம், ஒரு வரிமுறையை நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஒன் டேக்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஐடியாவை பேஸ் பண்ணி தான் ஓகே நம்ம எல்லா நாடுகளையும் எடுத்து பார்ப்போம், எந்த நாடுகள் இதில் பெட்டராக இருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ரான்ஸ் நாட்டோட ஐடியா முறையை தான் இந்தியா எடுத்து கனடாவோட ஐடியா முறையை தான் இந்தியா எடுத்து ஜிஎஸ்டி முறையை கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டைமில் குறிப்பாக 1999 இந்த டைமில் மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்காலோட நிதியமைச்சராக இருந்த அசீம் தாஸ்குப்தா அப்படிங்கிற நபரை என்ன பண்ணுறாரு, இந்த ஜிஎஸ்டியை டிசைன் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஜிஎஸ்டியை வடிவமைங்க, இந்த டேக்ஸ் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறார் அசீம் தாஸ்குப்தா அப்படிங்கிற நபர். குறிப்பாக இவர் மேற்கு வங்காளத்தை சார்ந்த ஒரு நிதியமைச்சர், வேற ஒரு கட்சியை சார்ந்த நபராக இருந்தாலும் வாஜ்பாய் அவர்கள் இவரோட பொருளாதார ஆளுமையை எடுத்துக்கிட்டு இவருக்கு என்ன பண்ணுறாரு, இந்த ஐடியாவை நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாரு. குறிப்பாக 2002 மறுபடியும் வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் விஜய் கேல்கர் அப்படிங்கிற நபர் தலைமையில் டேக்ஸ் ரீஃபார்மை பற்றி ஒரு கமிட்டி வந்து அமைக்கிறாங்க. விஜய் கேல்கர் 2002 டேக்ஸ் ரீஃபார்ம் கமிட்டி, இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்பா. டேக்ஸ் ரீஃபார்ம் கமிட்டி அமைக்கிறாங்க. இந்த கமிட்டி அடுத்து வந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. பின்னாளில் இவரும் இந்தியாவோட நிதி ஆணையத்தோட தலைவராக மாறினால் அது அடுத்த கதை, பின்னாடி தனியாக பார்க்கலாம். ஸோ அப்போ விஜய் கேல்கர் தலைமையில் ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த வார்த்தை தான் கேட்பாங்க. ஸோ இப்படித்தான் இந்தியாவில் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரிமுறைகள் அப்படின்னு வந்துச்சு. திரும்ப 2004 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. தமிழ்நாட்டை சார்ந்த ப. சிதம்பரம் அவர்கள் இந்தியாவோட நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். திரும்ப 2009 காலகட்டங்களில் அசீம் தாஸ்குப்தா ஜிஎஸ்டி டிசைன் கவுன்சிலேருந்து வெளியில் போகிறார். ஸோ அதுக்கப்புறம் நிறையா அமைச்சர்கள், நிதி அமைச்சர்கள் நிறையா பேர் மாறிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஜிஎஸ்டியோட டிசைன் கவுன்சிலில். ஸோ காங்கிரஸ் அரசாங்கம் 2010-11 காலகட்டங்களில் 115 அப்படிங்கிற ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி பற்றி நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி. பட் அது அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. குறிப்பாக இப்போ இந்தியாவோட பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள், இறந்து போன தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார், ஸோ இந்த மாதிரி மம்தா பானர்ஜி போன்ற இந்தியாவோட மிக முக்கிய முதலமைச்சருக்கு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது. மாநில அரசோட டேக்ஸ் சிஸ்டத்தில் நீங்கள் எப்படி கை வைக்க முடியும், அப்போ மாநிலத்துக்கான உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிங்கிற ரீதியில் இவங்க பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அது ஒரு கமிட்டிக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த இடைவெளியில் தான் காங்கிரஸ் கட்சி இதோட ஆட்சியை இழந்தாங்க. மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் பாஜக வந்து இந்தியாவில் ஆட்சி அமைக்குது 2014. அப்போ இது பிஜேபியோட மிகப்பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட். ஏன்னா வாஜ்பாய் அவர்கள் இது கொண்டு வரணும்னு நினச்ச திட்டம். திரும்ப இந்த காலகட்டத்தில் அருண்ஜேட்லி இந்தியாவோட நிதி அமைச்சராக இருக்கிறார். இப்போ தான் என்ன ஆகுது, இந்த ஜிஎஸ்டிக்கான ஒரு பில்லு வந்து இந்தியாவோட பார்லிமெண்ட்டில் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. கிளியரா? அப்போ இந்த ஜிஎஸ்டி பில்லு குறிப்பாக 2014-15 காலகட்டத்தில் வருது. ஈவன் ராஜ்யசபாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியோட பில்லு 3 ஆகஸ்ட் 2016 நிறைவேறுது. லோக்சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியோட பில்லு 8 ஆகஸ்ட் 2016 நிறைவேறுது. ஸோ பில் நம்பர் 101 அமெண்ட்மெண்ட் நம்பர், நாட் அ பில், அமெண்ட்மெண்ட் நம்பர். ஏன்னா அது அமெண்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ பில் நம்பர் தேவைப்படாது. ஸோ அமெண்ட்மெண்ட் நம்பர் 101 ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ 2016 இது பார்லிமெண்ட்டில் ஏறக்குறைய அனுமதி வாங்கிட்டாங்க. பிரசிடண்டோட சிக்னேச்சர் படி 29 மார்ச் 2017 இது முழுமை வடிவம் அடைஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக 2017 ஜூலை 1 அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த ஜிஎஸ்டியை இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநில அரசாங்கம் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். இந்தியாவில் அசாம் மாநிலம்தான் முதலாக ஜிஎஸ்டிக்கு அனுமதி வழங்கிய மாநிலம் அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்படி தான்ப்பா உங்களுக்கு டேக்ஸ் சிஸ்டம் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்தியாவில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ், இது ஒரு மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறோம். குறிப்பாக 2017-29 மார்ச்சில் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. எல்லாரும் அப்ரூவல் கொடுத்து பிரசிடண்டோட அப்ரூவலுக்கு அப்புறம். ஸோ ஜூலை 1 2017 இது புக்கோட டேட்டாஸ். ஜூலை 1 2017 இது இந்தியா முழுவதும் நாங்கள் என்ன பண்ணுறோம், நடைமுறை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜிஎஸ்டிக்கு ஒப்புதல் அளித்த முதல் மாநிலம் அஸ்ஸாம். த ஃபஸ்ட் ஸ்டேட் டு அப்ரூவல் ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டால்
அசாமை தான் சொல்லணும். இது ஒரு மல்டி ஸ்டேஜ் டேக்ஸு. ஸோ இது ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்கில் மட்டும் செயல்படாது, ஒவ்வொரு இடங்களையும் உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? இது ஒரு மல்டி ஸ்டேஜ் டேக்ஸ் அப்படின்னு அர்த்தம். மல்டி டேக்ஸ் கிடையாது, மல்டி ஸ்டேஜ் டேக்ஸ், ரொம்ப முக்கியம். ஸோ இலக்கு சார்ந்த வரி அப்படின்னா இது எல்லாத்தையும் முடித்து கடைசியாக இங்கே மட்டும்தான் நான் டேக்ஸ் வந்து பே பண்ணுறேன். ஸோ டெசிக்னேஷன், கடைசியாக போய் சேரக்கூடிய இடத்துல நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வேட் அப்படிங்கிறது நான் 100 ரூபாய்க்கு ஒரு நான் வந்து காட்டன் வாங்கி பருத்தி வாங்கி நான் ஒரு சட்டை பண்ணுறேன், அது 150 ரூபாய்க்கு விற்கிறேன், எனக்கு 10% டேக்ஸ், ஒரு 15 ரூபா. சரிங்களா? அந்த சட்டையை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் போட்டு ஒரு டிக் போட்டு பிராண்டாக மாற்றுறேன், ஒரு 35 ரூபா அதுக்கு ஆட் பண்ணுறேன், அப்போ 200 ரூபா, ஒரு 10% டேக்ஸ், அப்போ 20 ரூபா எனக்கு டேக்ஸ். ஒட்டுமொத்தமாக 200 ரூபாய்க்கு எனக்கு 35 ரூபா டேக்ஸ் அப்படின்னா எனக்கு 17.5% டேக்ஸ் வருது. பட் ஆனால் எனக்கு என்ன 10% தான் டேக்ஸ் இருக்கணும் உண்மையிலே. அப்போ இதுதான் மல்டி ஸ்டேஜில் எனக்கு ஜிஎஸ்டி பண்ணக்கூடிய முறைகள். அப்போ ஜிஎஸ்டி என்ன பண்ணும், ஆல்ரெடி 15 ரூபா கட்டிட்டியா, அப்போ 20 ரூபாவில் நீ 5 ரூபா மட்டும் கட்டுன்னு சொல்லும். அப்போ என்ன ஆகுது, ஓவராலாக எனக்கு 20 ரூபாவில் வந்து நிற்கும். அப்போ 200ல் 10% 20. இப்படி தான் ஜிஎஸ்டி ஒவ்வொரு ஸ்டேஜுக்குள்ளேயும் போய் அந்த டேக்ஸ் சிஸ்டத்தில் எனக்கு மல்டி ஸ்டேஜ் ஒர்க்கை பார்க்குது. அடுத்தது, ஸோ இந்தியாவில் நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்துச்சு. எப்படி சார் இருந்துச்சு? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்கிறோம், எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ அதை தாண்டி இப்போ முத்திரைத்தாள் வரி, முத்திரைத்தாள் ஸ்டாம்பு டியூட்டின்னு சொல்லுவோம். முத்திரைத்தாள் வரி மத்திய அரசு விதித்து மாநில அரசு பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம், ஸ்டாம்பு டியூட்டி. வேறு என்ன டேக்ஸ் இருக்குது? வேட்டு, வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருக்குது, சேல்ஸ் டேக்ஸு விற்பனை வரி, சர்வீஸ் டேக்ஸு சேவை வரி, ஆக்ட்ராயின்னு சொல்லக்கூடிய ஒரு நுழைவு வரி, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு. ஸோ தமிழில் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு என்ன வரணும், கேளிக்கை வரி, பொழுதுபோக்கு ஆர் கேளிக்கை வரின்னு சொல்கிறோம். ஏன்னா 28% நம்ம கொடுக்குறோம் இப்போ ஜிஎஸ்டி கீழே. சினிமா டிக்கெட் மோஸ்ட்லி இது வரது கிடையாது, பார்க்கலாம் கிளியராக. இந்த மாதிரி நிறையா டேக்ஸ் சிஸ்டம் இந்தியாவில் இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்துக்கும் சேஞ்சாக இது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வச்சுட்டேன். எல்லாத்துக்கும் வந்து எங்கே வச்சுருக்கேன், ஜிஎஸ்டிக்குள்ளே வச்சுருக்கேன். கிளியர்? எக்ஸைஸ் டியூட்டினா ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி ஆகும் பொழுது அதுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு நான் பே பண்ணுறது. சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ்னு சொல்லுவோம், பின்னாடி தனியாக படிக்கலாம். மத்திய விற்பனை வரி அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போ ஒரு ப்ராடக்ட்டு நான் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகி கேரளாவுக்குள்ளே போய் சேல் ஆகும்போது பார்டரை கிராஸ் பண்ணும்போது இங்கே டேக்ஸ் கலெக்ஷனில் பிரச்சனை வரனால நான் இருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ளே வந்துடும். அதான் சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மத்திய விற்பனை வரின்னு சொல்கிறோம். சரியா? இது எல்லாத்தையும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணி ஒரே ஒரு டேக்ஸாக ஜிஎஸ்டி அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். அப்போ அதனால தான் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸு ஒன் மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இது இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டை ஏற்றுமதியை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஏற்றுமதி அதிகரிக்குது? நான் ஒரு தக்காளியை வந்து நான் தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணி நான் ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு போனோம். இப்போ நான் என்னன்னா முன்னாடிலாம் ஒவ்வொரு பார்டரில் போய் நின்று அங்கே ஆர்டிஓன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் எடுத்து போகணும், டேக்ஸ் பே பண்ணணும். பட் இப்போ நான் சென்னையிலே டேக்ஸ் பே பண்ணிட்டு நான் காட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரியா? இந்த மாதிரி ப்ராடக்டோட மூவ்மெண்ட்டு அதிவேகமாக மாற்றுது இந்த ஜிஎஸ்டிங்கிற முறை. அடுத்து பூஸ்ட் இந்தியன் எக்ஸ்போர்ட், இந்திய ஏற்றுமதியை அதிகரிக்குது கட்டாயம். அடுத்து வரித்தளத்தை அதிகரித்தது, இன்க்ரீஸ் டேக்ஸ் பேஸ். அப்போ என்னென்னா ஆர்டிஓட போய் நிற்கணுமே அப்படின்னு நிறையா பேர் தள்ளி போவாங்க, சுற்றி போவாங்க. அப்போ இதில் வரி அப்படிங்கிறது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இப்போ அப்படி ஒரு இடத்துல கட்டின வேலை முடிச்சு கட்டிட்டு போய்டு. அப்போ என்ன ஆகுது, டேக்ஸ் வரித்தளம் டேக்ஸ் பேஸை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணுறேன். அடுத்தது டேக்ஸ் பே பண்ணுற மெத்தட் ஈஸி. இப்போ முன்னாடிலாம் நான் ஒரு பைக் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு வச்சுங்களேன், நான் ஒரு பைக் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு ஒருத்தர் இருப்பார், நான் அவர்கிட்ட போய் நம்பரை கொடுத்து ஆன்லைனில் அங்கே புக் பண்ணி நீங்கள் காசு கொடுத்து போங்க, நாளைக்கு நான் வந்து உங்கள் இன்சூரன்ஸ் காப்பியை தரேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அப்படியா? போலீஸ்காரன் பிடிச்சவொடனே இன்சூரன்ஸ் இல்லையா, போலீஸ்காரங்களே என்ன சொல்கிறாங்க, தம்பி அங்கே ஆள் இருக்குது போட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சிம்பிள், இவ்வளோ தான். அந்த மாதிரி தான் இப்போ என்ன ஆகிடுச்சு, டேக்ஸ் பே பண்ணக்கூடிய முறைகளும் நிறையா மாறிடுச்சு. அப்போ ஈஸியாக என்னால் ஆன்லைன்லேயே டேக்ஸ் என்னால் பே பண்ணிட முடியுது. இப்போ அதிகமான வருவாய் இது மூலிமா எனக்கு நடக்குது, மக்களுக்கு அவேர்னஸ்ஸு இது மூலிமா எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதில் என்ன ரேட் சார் வச்சுருப்பாங்க அப்படின்னா 0, 5, 12, 18, 28. நான் வந்து அரிசி என் ஊரில் விளை வச்சுருக்குறாங்க, எனக்கு வந்து பாக்கெட்லாம் போடலை, நான் வந்து என் வீட்டிலேருந்து கட்டப்போய் எடுத்து போய் ஒரு 3 கிலோ அரிசி வாங்குகிறேன், 0%. என் ஊரில் விளை வச்சுருக்காங்க,
பாக்கெட்டு என் ஊர் லோக்கல் ஒரு கடை பாண்டியன் ஸ்டோர், அவங்க பாண்டியன் ஸ்டோர்னு போடுறாங்க 5%. வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ண ஒரு கடை ஒரு கம்பெனிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு அரிசி வருது, அப்போ 12%. வேறு ஸ்டேட்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணி பார்டர் கிராஸ் ஆகி வருது 12%. இது எல்லாம் எனக்கு அரிசிலாம் வேணாம் சார், நான் இதை தாண்டி எனக்கு பேசிக்காக எதுவுமே வேணாம், நான் எனக்கு வீடு இருக்குது, எல்லாமே எனக்கு பேசிக் கிடச்சிச்சு. இப்போ நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் நோக்கி போகிறேன் அப்படின்னா அதுக்கு 28%. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது எல்லாமே ப்ராடக்ட்டு ஞாபகம் வச்சுக்க முடியாதுப்பா. ஏன்னா 63 64 கூட்டங்கள் இந்தியாவில் போடப்பட்டிருக்கு, எல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சரியா? டிஎன்பிஎஸ்சியும் அதை கேட்குறது இல்லை. சரி, இப்போ ஜிஎஸ்டியோட டைப்ஸ் பாருங்கள். சென்ட்ரல் ஜிஎஸ்டி, மத்திய அரசு. இப்போ நம்ம ஊரில் ஒரு ப்ராடக்ட்டு, இப்போ தமிழ்நாடு மாதிரி என் ஊர்லேயே என் ஊரில் அந்த பொருள் விளைஞ்சிருக்கு, என் ஊர் மக்களே என்ன பண்ணுறான், அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறான். இப்போ நான் C+S வந்து பே பண்ணணும், அதாவது மத்திய ஜிஎஸ்டி மாநில ஜிஎஸ்டி நான் பே பண்ணணும். இதுவே என் ஊர்லேருந்து மகாராஷ்டிராவுக்கு ப்ராடக்ட் போகுது அப்படின்னா இங்கே பார்டர் கிராஸ் ஆகுது. அப்போ நான் இங்கே என்ன பே பண்ண போகிறேன், ஐஜிஎஸ்டி பே பண்ண போகிறேன். ஐஜிஎஸ்டி நான் பே பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரா ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படிங்கிறத நான் பே பண்ண போகிறேன். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எனக்கு போகும்போது ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது இங்கே வேலையாக, இது மத்திய அரசு நேரடியாக வசூலித்து நமக்கான வருவாயை பிரித்து கொடுக்கும். இந்த எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, அதாவது மாநில ஜிஎஸ்டி அப்படிங்கிறது நேரடியாக நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இந்த சிஜிஎஸ்டி மத்திய ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் மத்திய அரசு பிரித்து நம்மகிட்ட கொடுக்கும். சரிங்களா? இதுதான் ஜிஎஸ்டியோட முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜிஎஸ்டியோட முறைகள். ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஒன்றும் இல்லை. எஸ்ஜிஎஸ்னா இன்ட்ரா ஸ்டேட்டு, வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே எதெல்லாம் கேன்சல் ஆகினா வேட்டு கிடையாது, சேல்ஸ் டேக்ஸு, பர்ச்சேஸ் டேக்ஸு, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, லக்ஸுரி டேக்ஸு, லாட்டரி டேக்ஸு, ஸ்டேட் சர்சார்ஜு, செஸ்ஸஸ், இது எதுவுமே இப்போ கிடையாதுப்பா. இது கேட்பாங்க, எது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வருது, எது ஜிஎஸ்டிக்குள்ளே வராதுன்னு கேட்பாங்க. சரி, அப்போ இதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். சிஜிஎஸ்டி அப்படின்னா வித்தின் ஸ்டேட்டு, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி ஜிஎஸ்டிக்குள்ளே போயிடுச்சு, சர்வீஸ் டேக்ஸு ஜிஎஸ்டிக்குள்ளே போயிடுச்சு, அடிஷ்னல் டியூட்டி, கஸ்டம்ஸு, சர்ச்சார்ஜ், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எஜுகேஷ்னல் அண்டு செகண்டரி ஹையர் எஜுகேஷனல் செஸ், இதுதான் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸில் கேட்டது, இது வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே போயிடுச்சு. ஐஜிஎஸ்சி இன்டர் ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கு நடுப்புற போகிறது. ஓகேவா? ஸோ இப்போ ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை இந்தியாவில் இதெல்லாம் செய்ய போகுது. எந்த ப்ராடக்ட்டுக்கு எந்த டேக்ஸ் போகணும், எவ்வளோ டேக்ஸ் போகணும் அப்படிங்கிறது ஜிஎஸ்டியோட கவுன்சில் இதை முடிவு பண்ணணும். அப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் யார் இருக்குது? ஆர்டிகல் 279A அப்படிங்கிற ஆர்டிகல் ஒரு வரியை விதிக்கக்கூடிய இடத்துல ஒரு வரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் புதுசாக வருதுன்னா கண்டிப்பாக கவுன்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவுன்சிலை அமைக்கிறதுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அதிகாரம் இருக்குது. யாருக்கு அதிகாரம் இருக்குது? இந்தியாவோட பிரசிடெண்ட்டுக்கு இந்த அதிகாரம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் யாரோட தலைமையில் உருவாகும்? மத்திய நிதி அமைச்சரோட தலைமையில் உருவாகுது. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒரு பிரதிநிதி இருப்பாங்க. ஈவன் அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கலாம் ஃபார் ஸ்டேட்டு, ஆர் ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மினிஸ்டராக கூட இருக்கலாம். பட் மோஸ்ட்லி ஃபினான்ஸ் ரெவன்யூ சம்மந்தப்பட்ட மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. சரியா? இவங்க மெம்பர்ஸாக இருப்பாங்க. இதை தாண்டி டெபுட்டி சேர்மன் அப்படிங்கிறது இந்த மெம்பர்ஸ்லேருந்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. இது டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி. துணைத் தலைவர் இந்த உறுப்பினர்கள்லேருந்து யாராவது ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, இவங்களுக்கான ரைட்ஸ் என்ன சார் இருக்குது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு 1/3 பங்கு அதிகாரம் இருக்குது. எல்லா மாநில அரசுக்கு சேர்த்து 2 பங்கு அதிகாரம் இருக்குது. ஒரு ப்ராடக்டை தூக்கணும், ஒரு ப்ராடக்டை ரிமூவ் பண்ணணும், ஓட்டு போடக்கூடிய ரைட்ஸ். இதுவே ஒட்டுமொத்தமாக நிறைவேறணும் அப்படின்னா எனக்கு 3/4 வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 40 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 40 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இதில் 30 பேர் எனக்கு ஓட்டு போட்டால் தான் அந்த ப்ராடக்டை நான் தூக்கவோ சேர்க்கவோ என்னால் முடியும். சரிங்களா? மினிமம் சொல்கிறேன் நான், இவ்வளோ மினிமம் ஓட்டு இருந்தால் தான் அந்த பில்லே வந்து எனக்கு பாஸ் ஆகும் ஜிஎஸ்டி கவுன்சிலில். சரிங்களா? இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலை நீங்கள் கூட்டணும் அப்படின்னா எனக்கு கோரம்னு ஒன்று தேவைப்பா. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும் கோரம்னா என்னென்னு. கோரம்னா கான்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது, கோரம்னா எல்லா கவுன்சிலையும் கோரம் இருக்கும். அப்போ மினிமம் 50% மேலே எனக்கு இருந்தால் தான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தை என்னால் நடத்த முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வகுப்பில் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தொடர்ச்சியாக இந்த வீடியோஸை பார்த்துட்டே இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எக்கனாமிக்ஸில் 20க்கு 20 எடுக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நான் நடத்துறது மட்டும் பத்தாது,
நீங்களும் அதை திரும்ப படித்து டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் முடியும். ஒன்ஸ் எக்கனாமிக்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த வாரத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம யூடியூப் லைவில் நேரடியாக வந்து ஒரு 100 கேள்வி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 hours ரெடி ஆகிடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.